டிரான்ஸ்வால் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய பழைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய ஒன்றுடல் நிகழ்வானது மகிழ்வாகவும் சிறப்பாகவும் நடைபெற தாய்ச்சங்கத்தின் சார்பில் எமது வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகெங்கும் பறந்து வாழும் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய பழைய மாணவர்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் அணிதிரண்டு பாடசாலையின் வளர்ச்சி பயணத்தில் கைகோத்திருப்பது ஒரு சிறப்பம்சமாகும். கடல் கடந்து வாழ்ந்தாலும் தாய்மண்ணின் மீதும் கல்வி பயின்ற பாடசாலை மீதும் அளப்பெரிய அன்பு கொண்டு பொருளாதார சுமைகள் குடும்ப சுமைகள் மத்தியிலும் பாடசாலையின் வளர்ச்சிக்கு தாங்கள் வழங்கும் பங்களிப்பானது பாராட்டப்படக்கூடியதாகும். இதன் மூலம் எமது இளம் சமுதாயம் தற்போது எதிர்நோக்கியுள்ள சமூக சீர்கேடுகளிலிருந்து மீண்டு அவர்களின் எதிர்காலத்தில் கல்வி கலை விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்தவர்களாகவும் நல்லொழுக்கமுள்ள சமூகமாகவும் உருவாக்கலாம் என்பதில் ஐயமில்லை. இப்பணிக்கு தாயகத்தில் இருந்தும் புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் பழைய மாணவர்கள் வழங்கி வரும் ஆதரவுகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பழைய மாணவர் சங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக சில விடயங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். பழைய மாணவர்கள் மூலம் கிடைக்கப்பெறும் உதவிகளை உரிய முறையில் கொண்டு சேர்ப்பதற்காகவும் நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்காகவும் தாய்ச்சங்கமானது 2022 ஆண்டில் தனது ஜாப்பினை திருத்தி நிர்வாக முறைகளை அதற்கேற்றால் போல் செயல்படுத்தி வருகிறது. பழைய மாணவர்களுடனான தொடர்பாடல்களை இலகுவாகப்படுத்துவதற்காக ஒவ்வொரு வகுப்பில் இருந்து 2 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டு உபகுழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வுபகுழுக்களின் குழுவானது வாட்ஸ்அப் செயலி ஊடாக ஒருங்கிணைக்கப்படுகிறது. பழைய மாணவர்கள் சம்பந்தப்பட்ட அல்லது பாடசாலை சம்பந்தப்பட்ட செய்திகள் தகவல்கள் அனைத்தும் இதன் ஊடாக பகிரப்படுவதன் மூலம் அனைத்து பழைய மாணவர்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையிலே அந்த குழு செயல்பட்டு வருகிறது. அத்தோடு புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற இலங்கையிலும் இருக்கின்ற கிளைச்சங்கங்களை ஒன்றிணைப்பதற்கு அவர்களுக்கிடையிலான ஒரு வலையமைப்பாகவும் சர்வதேச கிளைச்சங்கங்களின் ஒழுங்கமைப்பு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டு எமது தேவைகள் எமது செயற்பாடுகளை வெளிக்கொணரக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு செயற்படுகின்ற பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயற்பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது இவ்வாறான அணிகள் தாய்ச்சங்கத்துடன் சுமூகமான உறவையும் நல்லுறவையும் பேணுவதாலும் எமது செயற்பாடுகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இவற்றினை தாய்ச்சங்கம் எவ்வாறு கொண்டு செல்கிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். தாய்ச்சங்கத்தின் நிறைவேற்று நிர்வாக குழு கூட்டமானது ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி என்ற ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் ஒன்று கூடப்பட்டு கூட்டத்திலேயே சென்ற கூட்ட அறிக்கை வாசிக்கப்பட்டு அதில் உள்ள விடயங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் மாதாந்த கணக்குகள் அங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. மாதாந்த கணக்கறிக்கைகள் வாசிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படும். கணக்குகளிலே ஒரு சிறப்பான விடயம் என்னவென்று சொன்னால் எமக்கு வழங்கப்படுகின்ற நிதியானது என்ன தேவைக்கு வழங்கப்படுகிறதோ அந்த தேவைக்கு அவர்களுடன் கைத்து கொள்ளப்பட்டதன்படி அந்த தேவைக்கு மாத்திரமே அந்த நிதி பயன்படுத்தப்படும். இவ்வாறு மீதிகள் இருக்குமாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களுடன் கதைத்து அதை வேறொரு தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். இந்த கணக்கறிக்கை நிறைவடைந்ததன் பிற்பாடு அந்த விவரங்கள் சபைக்கு தெரியப்படுத்தப்படும். அதே போன்று எங்களது மாதாந்த கூட்டத்திலே பாடசாலை அதிபரும் கலந்து கொண்டு பழைய மாணவர் சங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பான தனது ஆலோசனைகள் கருத்துக்களை முன்வைப்பதோடு பாடசாலைகளினுடைய தேவைப்பாடுகளையும் அவர் அதிலே தெரிவிப்பார். அதன் அடிப்படையிலே எமது பாடசாலையின் செயற்பாடுகள் இனங்காணப்பட்டு அதற்கு தேவையான நிதி உதவிகளை நாங்கள் பழைய மாணவர்களிடம் கிளைச்சங்கங்களிடம் பழைய மாணவர்கள் அணிகளிடம் கோரி அதை பெற்று எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். அதே போன்று வருட முடிவிலே கணக்கைகளானது பதிவு செய்யப்பட்ட கணக்காய்வு நிறுவனத்தின் ஊடாக ஆய்வு செய்யப்பட்டு அவை பழைய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது எமது வாட்ஸ்அப் குழு ஊடாக உபகுழுக்களுக்கும் முகப்பு புத்தகம் ஊடாகவும் பகிரப்படுகிறது. அதோடு அந்த கணக்கறிக்கையோடு இணைத்து எமது வருடாந்தத்திலே நாம் செய்த செயற்பாடுகளினுடைய அறிக்கையும் வழங்கப்படும். அதோடு எமக்கு நிதியுதவி வழங்கிய பழைய மாணவர்களின் விவரமும் அதோடு சேர்த்தே வெளியிடப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிடப்பட்ட அம்சமாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆவணங்கள், அதாவது நாம் பழைய மாணவர்களால் செய்யப்பட்ட செயல்பாடுகள் நிதியுதவிகள் போன்ற ஆவணங்கள்
பாடசாலையினுடைய பரிசளிப்பு விழாவிலே வெளியிடப்படுகின்ற அந்த மலரிலே பாடசாலை அதிபர் மற்றும் நிர்வாகத்தினரால் பழைய மாணவர்களால் செய்யப்பட்ட உதவிகள் அல்லது வழங்கப்பட்ட செயல்பாடுகள் தொடர்பாக ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு பதிவு அதிலே வருகின்றது. இது மிக ஒரு முக்கியமான ஆவணமாக காணப்படும். அதே பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய வருடாந்த பொதுக்கூட்டத்திலே பழைய மாணவர்களால் செய்யப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட சேவைகள் நிதிகள் தொடர்பான விவரம் பாடசாலை அதிபரினுடைய உரையிலே இடம்பெறுகிறது. இதன் மூலம் பழைய மாணவர்களால் வழங்கப்படுகின்ற உதவி திட்டங்கள் அனைத்தும் ஒரு நிலையான ஆவணமாக பேணப்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். தனிப்பட்ட முறையிலும் பல மாணவர்கள் அணிகள் நேரடியாக அதிபரோடு தொடர்பு கொள்வதனாலும் சில உதவி திட்டங்கள் பாடசாலைக்கு கிடைக்கப்பெறுகின்றன. ஆனால் அவைகள் எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கப்பெறாத காரணத்தினாலே சில நேரங்களில் எமது அறிக்கைகளில் இருந்து அவை விலகுபட்டு போகின்றன. எனவே பழைய மாணவர்களால் செய்யப்படுகின்ற உதவி திட்டங்கள் பழைய மாணவர் சங்கத்தினூடாக செல்லும் பொழுது அவை ஒரு பூர்ணப்படுத்தப்பட்ட ஆவணமாக பேணப்பட்டு வருகிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கவனித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான செயல்பாடுகள் கடந்த காலங்களிலே நடைபெறுகின்ற காரணத்தினால் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒற்றுமையினாலும் வருடாந்தம் 50 லட்சம் ரூபாய் வரையிலான செலவுகளை பழைய மாணவர் சங்கம் கையாண்டு வருகின்றது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இதைவிட பழைய மாணவர் சங்கத்தாலே அடையாளம் காணப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிற வருடாந்த செயல் திட்டம் ஒன்றினை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் பாடசாலையினுடைய செயற்பாடுகளுக்கு பழைய மாணவர் சங்கத்தினுடைய பங்களிப்பாக சில திட்டங்கள் இருக்கின்றன. அதாவது விளையாட்டு போட்டி, பரிசளிப்பு தினம், ஆசிரியர் தினம், காப்போத்தா உயர்தரம், காப்போத்தா சாதாரண தரம், 5ஆம் ஆண்டு புலமை பரிசில்கள், வித்யா விநாயகர் ஆலய திருவிழா போன்ற செயற்பாடுகளுக்கு பழைய மாணவர் சங்கத்தினுடைய பங்களிப்பும் நிதி பங்களிப்பும் அல்லது சேவைகளும் அதிலே உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன. இவை வருடாந்தம் நாங்கள் அடையாளம் காணப்பட்டு செயல்படுத்தி வருகின்ற செயல் திட்டங்கள். இதற்கு கிட்டத்தட்ட அன்னளவாக 13 லட்சம் ரூபாய் செலவு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போ இது ஒரு வருடத்திலே நாங்கள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தொகையாகவும் காணப்படுது. இதனை விட கடினப்பந்து போட்டிகள் மற்றும் விளையாட்டுத்துறை வீரர்கள் வெளியிலே சென்று வருவது, ஏனைய இணைப்பாட விதான செயல்பாடுகளில் பங்கு பெற்றும் மாணவர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுதும் நம்மிடம் நிதி கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் பாடசாலையால். அவற்றையும் நாங்கள் பழைய மாணவர்களிடமிருந்து கிடைக்கின்ற நிதியிலே செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இதை தொடர்ந்து நாங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்க முடியாது என்பதற்கை கருத்தில் கொண்டு நாம் ஒரு செயல்பாட்டை முன்வைத்திருந்தோம். அதாவது ஒரு நிரந்தர வைப்பொன்றினை பழைய மாணவர் சங்கம் பேணுவதன் ஊடாக அதிலே கிடைக்கின்ற வட்டிகளில் இருந்து நாம் இந்த செயற்பாடுகளை செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர், ஒரு 5 வருடங்களின் பின்னர் இவைக்கென தனித்தனியாக நிதி சேகரிப்பு நடவடிக்கையிலே பழைய மாணவர் சங்கம் ஈடுபட வேண்டிய தேவை இருக்காது. இந்த வட்டியிலே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த செயல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்காக முன்மாதிரியாக சென்ற கடந்த வருடம் பழைய மாணவர் தாய் சங்கம் 5 லட்சம் ரூபாவினை நிரந்தர வைப்பில் இட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் கிளை சங்கங்களுடனான கலந்துரையாடல்கள் மேற்கொண்டதன் மூலம் கனடா அமெரிக்கா பழைய மாணவர் சங்கமானது 10 லட்சம் ரூபாயினையும், பிரித்தானியா பழைய மாணவர் சங்கம் 10 லட்சம் ரூபாயினையும் வழங்கியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இவ்வருடமும் தாய் சங்கம் 5 லட்சம் ரூபாவை வழங்கியதுடன் கனடா அமெரிக்கா கிளை சங்கமானது 10 லட்சம் ரூபாவையும் வழங்கி இருக்கின்றன. தற்போது நம்மிடம் 40 லட்சம் ரூபாய் நிரந்தர வைப்பிலே இருக்கின்றது. இது அடுத்த வருடத்துக்கான செயல் திட்டத்தில் ஒரு பகுதியை நிவர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கும். ஏனைய நிகழ்வுகளுக்கு நாம் ஒவ்வொரு கிளை சங்கங்கள் மாணவர் அணிகளிடம் நாம் கேட்டு பெற்று இவற்றை செயல்படுத்தி வருகிறோம். எமது பாடசாலையானது நூற்றாண்டை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நூற்றாண்டு விழாவின் போது பழைய மாணவர் சங்கமும் ஒரு பலமான நிலையில் இருக்கக்கூடியவாறு கிட்டத்தட்ட 1,50,00,000 ரூபாய் நிதியினை நிரந்தர வைப்பில் வைத்து எமது சேவைகளை வழங்குவதற்கு நாம் ஒரு திட்டத்தினை முன்வைத்து செயல்படுத்தி வருகிறோம். இதற்கு ஏனைய கிளை சங்கங்கள் பழைய மாணவர் அணிகளிடமும் உதவி கோரி நிற்கின்றோம். அந்த வகை கனடா அமெரிக்கா கிளை பழைய மாணவர் அணியினர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நிதியினை நிரந்தர வைப்புக்கு வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று பிரித்தானியா, பிரான்ஸ் அணிகளிடமும் நாம் இதனை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதுக்கான குறைந்தளவு உங்களால் இயலுமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். எமது கடந்த கால செயற்திட்டங்களில் பிரான்ஸ் பழைய மாணவர் சங்கத்திடம் இருந்து
ஒரு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டு பாடசாலை மாணவர்களுக்கான நீச்சல் பயிற்சி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. அப்பயிற்சி திட்டமானது வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டு அதிலே பங்கு பெற்றின மாணவர்கள் மாகாண மட்டங்களிலே நடைபெற்ற போட்டிகளில் பதக்கங்களை வென்றும் தமது திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறு பாடசாலை மாணவர்களின் செயற்பாடுகளை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு பழைய மாணவர் சங்கத்தினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த வகையிலே இத்திட்டங்களுக்கான நிதியுதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற பழைய மாணவர்கள், பழைய மாணவர் அணிகள், கிளைச்சங்கங்கள் ஆகியவற்றிற்கு இந்த இடத்திலே நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வானது சிறப்பாக அமையவும் உங்களுடைய பழைய பாடசாலை கால நினைவுகளை நினைவு கூர்ந்து சந்தோஷமாக இருந்து இந்த நிகழ்வுகள் நடைபெற எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி சீர்பெரு இலட்சியம் சிறந்து விளங்க சேர்ந்து உழைத்திடுவோம் என்ற பாடசாலையின் மௌட வாக்கியத்தை மீண்டும் நினைவுபடுத்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.